ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, என்னுடையதை உமக்கு தருவேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இங்கே நமக்கு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துடைய வருகை அன்றைக்கு அதிகமாய் போதிக்கப்பட்டது. இன்றைக்கு வருகையின் செய்தி குறைந்து விட்டது. இன்றைக்கி எல்லா செய்தியும் ஆசீர்வாதத்தை மையமாக இருக்கிறதே தவிர வருகையை குறித்து இல்லை. அன்றைக்கு வருகையை குறித்து போதிக்கப்பட்டதுனால எல்லாரும் இயேசு வந்து விடுவார் என்று சொல்லி தங்களுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அழித்து விட்டார்கள். சபை குறைபட தொடங்கினது. சபை குறைபட தொடங்கினால சபையில் அநேக தரித்திரர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் தங்களுடைய ஆஸ்தி எல்லாவற்றை விற்று கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு என்ன செய்யப்பட்டதுன்னா, யாரெல்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படின்னா என்னுடையதை உமக்கு தருவேன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்னதை தந்திருக்கிறாரோ நன்றாய் விளங்கி கொள்ளணும். அதை நம்ம கர்த்தருக்குன்னு கொடுக்கும் பொழுது தான் நமக்கு என்ன செய்யணும்னா நிறைவான நன்மைகள் என்பதை விளங்கி கொள்ளணும். நமக்கு நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், நம்மளை கர்த்தருக்கு கொடுக்கணும், நமக்கு தந்துக்கிற பணத்தை கர்த்தருக்குன்னு என்ன செய்யணும், கொடுக்கணும். எப்பொழுதுமே நம்ம என்னுடையதை உமக்கு தருவேன் என்கிற தீர்மானம் நமக்கு எடுத்தால் தான் அதில் குறைவு என்பது இல்லாமல் இருக்கும் என்பதை விளங்கி கொள்ளணும். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் கர்த்தர் நமக்கு இருப்பார். நன்றாய் விளங்கி கொள்ளுங்க. அவர் உத்தமனுக்கு அவர் உத்தமனாகவும், அவர் புனிதனுக்கு அவர் புனிதனாகவும், தயாள குணமுள்ளவனுக்கு அவர் தயாளம் உள்ளவர்களாகவும் தான் கர்த்தர் வெளிப்படுவாராம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, நீங்கள் என்னுடையதை உனக்கு தருவேன்னு சொல்லி கர்த்தருக்குன்னு நம்ம கொடுத்தா கர்த்தர் அவருடையதை உங்களுக்கு தருவார். நீங்கள் அவருடையதை பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்குள்ளதை கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவரிடத்தில் எந்த ஒரு குறைவு இல்லாத தேவன். நம்மகிட்டலாம் நிறைய குறை இருக்கிறது. நமக்குரியது நமக்குன்னு வச்சுக்கிட்டதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகளை பார்க்கிறோம். குறைவின் மத்தியில் தான் மக்கதோனியா நாட்டு சபை என்ன செய்தார்கள்? கொடிய தரித்திரம், அந்த கொடிய பஞ்சம், அதன் மத்தியில் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியே கொடுக்கத்தக்கவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து பவுல் சாட்சியாக என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்க திராணியே இல்லை, அதையும் கர்த்தருக்கு தெரியும். கொடுக்க திராணி இருக்குது, கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியும். அவருடையதை நமக்கு தரணும்னா உங்களுடையதை நீங்கள் செலுத்தி பாருங்க. அது எதுவாக இருந்தாலும் நன்றாய் விளங்கி கொள்ளுங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுக்குரிய எதுவாக இருந்தாலும் அது உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. அதை கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாய் செஞ்சு பாருங்க. அவருடையது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நிறைவாக இருப்பீர்கள், மேன்மை அனுபவிப்பீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் என்னுடையதை உமக்கு தருகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையின்படியே அப்போஸ்தலர் நாட்களில் ஆண்டவரே அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் கொண்டு வந்த ஆதி திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் வைத்தார்கள். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. குறைவே இல்லையப்பா. உம்முடைய பிள்ளைகள் குறைவில்லாமல் வாழ உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.